ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு சம்பவத்தோட ஆரம்பிப்போம். ஒரு பெரிய ஊழியக்காரர் நல்ல ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறவர். அவர் இருந்த நாட்கள் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள் எல்லாம் இருந்துச்சாம். ஒரு நாள் என்ன பண்ணாரா, அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அவர் வீட்டில் என்ன பண்ணாரா, ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கர சோர்வு அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சாம். என்னன்னா, அவர் கடந்த நாட்கள் எல்லாம் சில காரியங்கள் என்னன்னா, அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் எல்லாம் தோல்வியாகவே முடிஞ்சுதான். இப்படியே தோல்வியாவே முடிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் ஜெபத்துல ஒரு வேலையை யோசிக்க ஆரம்பிச்சாராம். எதனால இப்படி தோல்வியா இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் ஆண்டவர் மேல ஒரு சின்ன விசுவாச குறைவு ஏற்பட்டுச்சாம். அந்த இடத்துல பிசாசு வந்தானா. வரும்பொழுது என்ன பண்ணானா, அவர் இளம் வயதுல அவர் செய்த எல்லா பாவங்களையும் அவருக்கு என்ன பண்ணானா, நினைப்பூட்டி எழுதிக்கிட்டே இருந்தானா. நீ இந்த பாவத்தை செஞ்ச, நீ வாலிபத்துல இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருந்த, இப்படி உன்னுடைய மனைவி கிட்ட நீ இவ்வளோ கோவப்பட்ட, நீ இவ்வளவு தூரம் உன்னுடைய பணத்துல நீ உண்மையா இல்ல, நீ இவ்வளவு தூரம் என்னன்னா நிறைய பேருக்கு துரோகம் பண்ணிட்ட, உன்னுடைய வாலிபத்துல கர்த்தருக்கு நீ பரிசுத்தமா வாழல, இப்ப போயிட்டு நீ இவ்வளவு ஊழியம் பண்றியே, உன்னுடைய காரியம் எல்லாம் எப்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிசாசு என்ன பண்ணானா, ரொம்ப அவரை மனமடி வாக்கி ஒரு மாதிரி என்ன பண்ணானா, உட்கார வச்சுட்டானா. அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம், அழுதுட்டாராம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேனே, இதுக்கு மேல நான் இந்த ஊழியத்தெல்லாம் செய்கிறதுக்கு நான் ஒரு தகுதியான ஆளே கிடையாது, இந்த ஊழியத்தை விட்டு பெயரலாம், நம்ம இவ்வளவு பெரிய தரிசனங்களை திட்டங்களை நம்ம வச்சு நம்ம என்ன செய்யறது, நம்ம தான் சரியா இல்லையே, ஆண்டவர் எப்படி இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிப்பாரு, வேணாம், நமக்கு மன்னிப்பே கிடையாது, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் யாரு நம்மள மன்னிப்பா, ஒருவேளை நானே என்னால மன்னிக்க முடியலையே, எப்படி மத்தவங்க மன்னிப்பாங்க, ஆண்டவர் எப்படி மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, ரொம்ப சோர்ந்து போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாரா. ஊழியம் செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா, அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ளாக கூட அவர் போகவே இல்லையா, ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்தாராம். அந்த டைம்ல ஆவியானவர் அவருடைய இருதயத்துல ஒரு வசனத்தை, ஒருவேளை ஆவியானவருடைய சத்தம் அவருடைய இருதயத்துல கேட்கப்பட்டதாம். ஒரே ஒரு வசனத்தை சொன்னாராம். என்னன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஒரு வசனம் அவருடைய இருதயத்துல மின்னல் போல வெளிப்பட்டதாம். உடனே என்ன பண்ணார்னா, அங்க எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்துல ஒரு ரெட் இங்க் எடுத்து உடனே அது ஃபுல்லா ஊத்திட்டாராம். ஊத்தினோன்ன பிசாசை பார்த்து சொன்னாராம், பிசாசே, நான் பாவம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், நீ சொன்னபடி நான் வாலிபத்துல பரிசுத்தமா இல்லை, என்னால கட்டாயம் முடியல, கட்டாயம் உண்மைதான், நான் எதுக்கும் உண்மையா இல்லை, வன்முறையில இருந்தேன், ரொம்ப பெரிய பெரிய தவறுகள்லாம் நான் செஞ்சது உண்மைதான், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தைரியமாய் பிசாசை நோக்கி ஒரு அறிக்கை ஜெபம் செய்தாராங்க. இந்த நாள்ல ஒருவேளை நீங்களும் நானும் இதற்கு முன்னாடி சில பாவங்களை செஞ்சு குற்ற மனசாட்சியோட ரொம்ப கஷ்டப்பட்டு கலங்கி போய் நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. இதை அப்படியே நம்புங்க. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், சிறிய பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, இதை அப்படியே பச்சையா நம்புங்க. குழந்தைத்தனமா ஒருவேளை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு அப்பா சொல்லுகிற வார்த்தை அது அப்படியே திரும்பி சொல்லும். அதே மாதிரி நீங்களும் நானும் இந்த வார்த்தையை அப்படியே நம்பி ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அறிக்கை பண்ணுவோம். குற்ற மனசாட்சியிலிருந்து நம்ம வெளியே வருவோம். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் ஆண்டவருக்காக அடுத்து நீங்க குற்றங்களை செய்யாதபடிக்கு, கர்த்தருக்காக இன்னும் நீங்க விசுவாசத்தோடு வைராக்கியமாய் அன்போடு வாழுகிறதுக்கு ஆண்டவரால உதவி செய்ய முடியும். எனவே நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி ஒரு நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற ஆண்டவருக்குள்ள நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ.